நடிகர் மோகன்லால் ராணுவ சீருடையில் சென்று வயநாட்டுல பாதிப்புகள், மீட்பு, நிவாரண பணிகளை குறித்து சக ராணுவத்தினரிடம் கேட்டறிந்திருக்கிறார். வயநாடு அருகே முண்டக்கையில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ள இடத்துல நடைபெறும் மீட்பு பணிகளை நடிகர் மோகன்லால் தற்போது நேரில் சென்று பார்வையிட்டிருக்கிறார். அதாவது ராணுவத்துல கௌரவ பதவியில் உள்ள நடிகர் மோகன்லால் சீருடையில் சென்று பாதிப்புகள், மீட்பு, நிவாரண பணிகள் குறித்து அங்கிருக்கக்கூடிய ராணுவத்தினரிடம் கேட்டறிந்திருக்கிறார். நடிகர் மோகன்லால் இந்திய ராணுவத்துக்கு பேரிடர் காலங்கள், பொதுமக்கள் சார்ந்த பணிகளின் போது உதவும் ரிசர்வ் ராணுவ படையான டெரிட்டோரியல் ஆர்மியில் லெப்டினன்ட் கலோனலாக 2009ஆம் ஆண்டு முதல் இருந்து வருகிறார் என்பதுமே தற்பொழுது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. போர் சமயங்கள்ல ராணுவத்துக்கு ஆட்கள் பலம் தேவைப்பட்டாலும் இந்த ரிசர்வ் படையினர் ராணுவ உதவிக்கு செல்ல வேண்டியிருக்கும். அந்த வகையில தான் தற்போது வயநாட்டுல மோகன்லால் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். மேலும் வயநாட்டுல தற்போது கிடைத்த தகவலின்படி அங்கு ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. நிலச்சரிவால் உருக்குலைந்த வயநாட்டுல இந்திய கடற்படை மற்றும் விமானப்படை விமானங்கள் தணிக்கை பணிகளில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் முழு வீச்சில் மீட்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அங்கு ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டிருக்கு. கேரளா மாநிலம் வயநாடு மாவட்டத்துல கடந்த செவ்வாய்க்கிழமை அதிகாலை கொட்டி தீர்த்த கனமழை காரணமா அங்கு பயங்கர நிலச்சரிவானது ஏற்பட்டது. இதுல மண்ணில் உயிரோடு புதைந்திருக்கிறார்கள். இந்த நிலையில ராணுவம், கடற்படை, விமானப்படை, தேசிய பேரிடர் மீட்பு படை, கடலோர காவல் படை, காவல்துறை, தீயணைப்புத்துறை என பல்வேறு துறைகளைச் சேர்ந்தவர்கள் 5வது நாட்களாக இன்றுமே மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுவரை 340க்கும் மேற்பட்டோரின் உடல்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. மேலும் மாயமானவர்களை தேடும் பணியானது நடைபெற்று வருகிறது. ராணுவத்தோடு இணைந்து இந்திய விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோவும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தெர்மல் ஸ்கேனர் உதவியோடு மண்ணில் புதையுண்டவர்களை கண்டுபிடிக்கும் பணிகளை கேரள அரசு மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில காணாமல் போனவர்களின் செல்போன்களை கடைசியாக காட்டிய சிக்னல்களை வைத்து மோப்ப நாய்கள் உதவியோடு தேடும் பணியானது அங்கு நடைபெற்று வருகிறது. மீட்பு பணிகள்ல 40 குழுக்கள் தீவிரமாக ஈடுபட்டு இருக்கிறார்கள். மேலும் தமிழகத்தில் இருந்துமே 4 மோப்ப நாய்கள் தேடுதல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கு. அதாவது மண்ணில் புதையுண்டவர்களை இனிமேல் உயிரோடு மீட்பது அங்கு சாத்தியம் கிடையாது என ஒரு அதிர்ச்சி தகவலுமே வெளியாகி இருக்கிறது. இதுவரை உயிரோடு மீட்கப்பட்ட 1000க்கும் மேற்பட்டோர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏராளமான தொண்டு நிறுவனங்களும் அவர்களுக்கு உதவிகளை செய்து வருகிறார்கள். இதனிடையே வயநாடு பகுதியில ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டிருக்கு. இந்திய கடற்படை மற்றும் விமானப்படை விமானங்கள் தணிக்கை பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனால் தான் அங்கு ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டிருக்கு. சூரல்மலை, முண்டக்கை, மேப்பாடி ஆகிய பகுதிகளில் நண்பகல் 12 மணி வரை ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டிருக்கு. இந்திய கடற்படை மற்றும் விமானப்படை நிலச்சரிவு குறித்த தணிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில தான் வயநாடு அருகே முண்டக்கையில நிலச்சரிவு ஏற்பட்டுள்ள இடத்தில் நடைபெறும் மீட்பு பணிகளை நடிகர் மோகன்லால் நேரில் சென்று பார்வையிட்டிருக்கிறார்.